பாத்தீல இருக்க மாட்டாங்களே. தாப்பங்கிட்ட ஒரு சாவி, மகக்கிட்ட ஒரு சாவி, மாட்டிக்கிட்டு இந்த பூட்டு தவியா தவிக்குது. இந்த பூட்டுக்கு வாய் இருந்தா என்கிட்ட மாரடிச்சுக்கிட்டு சொல்லணும் அது குறைய. இதுல நான் வேற உனக்கு இம்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்குகள்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மந்த் வாங்க. வெரி குட் ஐயா, உள்ள கொண்டு போய் வை. ரொம்ப சந்தோஷம். Sir, you should know. What shall I say? I am the sales representative of Monkey Mart Toilet Soap, Seepu Kannadi. Sir, நான் இந்த லைனுக்கு ரொம்ப புதுசு. நீங்க எல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். எல்லாம் உங்க தயவு. நல்லா சொன்னீங்க. சரக்குகள் சேல்ஸ் ஆக ஆக எங்களுக்கு தானே கமிஷன் ஏறிக்கிட்டே போவோம். இதை நீங்க சொல்லியா தெரியல. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக தானே சொல்றது. சம்பிரதாயம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சேர்ந்தவங்க? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சி. இப்ப கஷ்டப்படுறது வந்து சென்னை. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களா? அடுத்தபடியா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறீங்க? இந்த அடி அடிச்சா எந்த டிஸ்ட்ரிக்ட் போறது? இங்கே கடக்க வேண்டியதான். யாரு சேல்ஸ்மேனா? யாரு உங்க சேல்ஸ்மேன்? மதுவா? சார், நான் தான் மது சேல்ஸ்மேன். நீங்க தான் மதுவா? உங்களுக்கு தான். ஹலோ, குட் மார்னிங் சார். ஆமா நான் தான் சார். ஆமா சார். என்ன ஆமா சார்? இப்ப டைம் என்ன? மணிக்குண்ட்ல 3 அடிச்சு பெரிய முள்ள 6ல தொங்குது. டவர் காசு டயத்தை நான் கேட்கல, உன் வாட்ச் டயத்தை தான் நான் கேட்கிறேன். சார், இங்கேயும் அப்படிதான் சார் இருக்குது. ஏன்னா மணிக்குண்ட பார்த்து தான் இங்கேயும் டைம் அட்ஜஸ்ட் பண்ணேன். பாட்டி கிட்ட பேசும்போது கூலா இருக்கணும், சிரிச்சு பேசணும், முகத்துல எண்ணெய் வழியப்படாது. கர்ச்சிப்பு இருக்குல்ல, இதா இருக்கு சார். தொடச்சுக்க. தலையை சீவு, சீப்படுத்து சீவிடா. நல்ல பிசினஸ் பண்ணு. இன்னைக்கு உள்ள 5000 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் நீ காமிக்கணும். அப்பதான் எனக்கு பிடிக்கும். எஸ் சார். என்ன சார் இது 90 பைசா குறையுது? 3 முட்டையை எடுத்து அந்த பைக்குள்ள வைக்கல, அதுக்கு கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்துருக்கேன். சார், கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. நான் வச்சேன், அவர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, கழிச்சுட்டு தராரு. முட்டை வேணா திருப்பி கொடுத்துறேன் சார். சார், நாங்க வியாபாரம் பண்ணதான் திருப்பி வாங்க மாட்டோம் சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வேற பார்ட்டி யாராவது இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச பார்ட்டி இந்த பார்ட்டி பத்தலையா? ஷெனாய் நகர்ல ராஜம்மாள் ஸ்ட்ரீட்ல 101வது நம்பர் வீடு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஆளு முகஸ்துதி பிரியர். நீங்களே வீடு தேடி போனா உங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுப்பார் ஆர்டர்ஸ். அதா இங்கே இரு, வந்துடுறேன்.
சரிடா, சீக்கிரம் போய் முடிச்சுக்கிட்டு வா. லொடன்னு பேசிக்கிட்டு இருக்காம. அடாவா இல்லடா, தோப்புல தேங்காய் திருடும் போதாண்டா அடா போடலாம். இப்போ நீ சாதாரண டிரைவர். யூ ஷுட் நோ ஐ அம் தி சேல்ஸ்மேன் ஆஃப் போடா. சும்மா வள பேசிக்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட 10 ரூபாய் கையில வைக்கப்படாத. 10 பேருக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். போடா வெளிய. டேய் நில்றா. ஆமா, இங்க இருந்த வாட்ச் எங்கடா போச்சு? என்ன கேட்டா? யார கேக்குறது? நானா எடுத்தேன். பச்சை இடத்துல நல்லா தேடி பாருங்க. இந்த வீட்டுல எது காணா போனாலும் நான் தான் தோக்கு. எவ்வளவு காலம் வேலை செஞ்சாலும் உங்ககிட்ட நல்ல பேரா எடுக்க போறேன். ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா கூட ஒரு பெரிய முதலாளி ஆயிருப்பேன். யாரியா நீ? என்னையா வேணும்? I am the representative of what shall I say, monkey mark toilets. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, சீனோ, செண்டு, பவுடரு, மைய எல்லாம் சேர்த்து சொல்லியா? பவுத்துக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணாதீங்க. பர்சனாலிட்டிக்கு வேண்டிய பொருளை தயார் பண்ணி நாட்டை கெடுங்க ஐயா. இப்படிதான் வெள்ளைக்கார சினோவையும் பவுடையும் எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள வந்தான். நீ இப்ப அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. என்ன நடக்க போகுதோ? மூஞ்ச பாத்தியா? விளக்கண்ண வடியுது. அப்படியா இருக்குது? பிரமாதமா இருக்கு. முதல்ல இந்த விக்க வந்திருக்கிய அந்த சினோவையும் பவுடையும் எடுத்து உன் மூஞ்சில போட்டு கிளீன் பண்ணு. Could you mind leading me to the toilet room? என்னயா கடிக்கிற? இல்லப்பா, கண்ணாடி வச்ச பாத்ரூம் எங்க இருக்கு? போக அத கேக்குறியா? அங்க இருக்கு, அதுவும் பாரு. Thank you so much. Thank you. முதலாளி கிட்ட பேசு இங்கிலீஷ். அவன் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. இந்த முகத்தோட வியாபாரம் பண்ணா எவன் வாங்குவான்? இருக்க மாட்டானே ஒரு பக்கம். வர வர இந்த பயலுக்கு வாயும் வயிறும் தான் பெருக்குது, ஒரு அறிவு பெருக்கவே இல்லை. வந்தா வந்த இடம், போனா போன இடம். தனியா முடிச்ச வேஸ்டனை போட்டு போட்டுத்தான் தர முடியல. அப்படி திருச்சியா நிக்குது. முதல்ல கொஞ்சம் தண்ணியை போட்டு இந்த வேஸ்டனை எடுத்தாத்தான் முடிய அடங்கும் போட்டுருக்கு. வீட்டுல தெளிச்சு விட்டாங்க. அடுத்தது நம்மளே தேய்ச்சுக்கிறோம். இந்த வயலுக்கு போய் ஆறுமோன்னு ஒரு அழகான பேரை வச்சாங்க. 10 தலை ராவணன் வச்சிருக்கான். நமக்குன்னு செட்டி பண்ணி விட்ட ஆண்ட ஏதோ வேலையை சொன்னோம் கேட்டும் மரியாதையோட. ஹலோ ஹலோ, என்ன 10 நிமிஷத்துல வரமிட்டு போனா? என்ன செய்யறான்? சரிதான், அங்க ஏதாவது கரங்க உட்கார்ந்து இருக்கு. அதையே பார்த்து ஈடு பல்ல இழிச்சுக்கிட்டு இருப்பான் மடைய. போய் அவரை பேசிக்கிறேன். என்ன வீடு பூட்டிருக்குது? பக்கத்து தெருவுக்கு போயிட்டானா? போறது போறான். மடைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவானா? ஒரு டிரைவர் ஒரு வேன் வந்திருக்கிறது கவனமே இல்லையா அவனுக்கு? நடந்தே வச்சுக்கிட்டு எடுத்துறானா மடைய?
யாருங்க வீட்டுல என்ன ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப். இங்க வேணாம்ப்பா. போய் இந்த வீட்டுக்கு வந்த பாரு. என்ன பூட்டிட்டாங்க? ஐயோ, ஐ அம் தி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மங்கி மார்க் சோப்பு சேப்பு கண்ணாடி. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். இது என்ன விளையாட்டு சார்? ஹலோ 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 ஹலோ. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய வீடு? வீட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்ல. நான் வெளியாளு. நான் உள்ள இருக்கேன்னா நான் மட்டும் நான் திருடனா? எனக்கு என்ன இதே வேலையா? உள்ள வந்தேன், பாத்ரூம்ல தலையை வரல. இது தப்பா? தப்புனா செய்யலப்பா. அதுக்கே அது. ஹலோ ஹலோ. ஒரு மணி காணும். ஹலோ ஹலோ. வீட்டை கட்டி வச்சுட்டு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு கதை வச்சிருக்கிறோம். அதையும் பூட்டி வச்சுட்டு போயிருக்கிறோம். பாட்டை ರಘುವರ ನಿನ್ನು ಬಿಂದ ಕಲತರ ಬ್ರೋಚೇವಾ ಬರುರ ಓ ಚದುರ ನನ್ನಾದಿ ಬಂದಿದ ನೀವರ ಗೆಳನ್ನಯ್ಯ ಓ ಚದುರ ನನ್ನಾದಿ ಬಂದಿತ ಕುವರ ಗೆಳನ್ನಯ್ಯ. என்னையா அதே கண்ணு, ரெண்டு அதே மூக்கு. இந்த பொண்ணு போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, கடைசியா நான் இந்த வீட்லயே வந்து மாட்டிக்கிட்டா. அது வருது அதே பொண்ணுதான். கூட்டின வீட்டுக்குள்ள நான் இருக்க பார்த்து திருடன் கட்டிட்டா. பார்க்க விட்டா வேணா ஒழிச்சுக்கிறேன். ஆமா, நீயே சொல்லிக்க. ஐயோ, கண்ண பாரு, அசல் மீன் மாதிரியா இருக்கு. ரெண்டையும் பிச்சு தண்ணியில விடு. ஏண்டி, உனக்கு கல்யாணம் ஆன உடனே அவர்கிட்ட என்ன கேட்ப? சம்பளம் பூராத்தையும் முழுசா கேட்ப. நீ மாத்திரம் என்ன விதி விலக்க? பொம்பளையா பிறந்துட்டேன். அதுக்கு நாங்கள வருத்தப்படணும். நீ ஏன் என்ன செய்யறது? இனிமே என்ன செய்யறது? அது அவ்வளவுதான். நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன்னா? ஆம்பளையாவா? நீயா லாட்டரி அடிப்ப? நிச்சயமா சொல்றேன்டி, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி